வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடித்தோட்டம் வளர்க்குறோம். நம்ம வச்ச செடிகள் சில எல்லாமே சப்போர்ட் இல்லாமல் சாஞ்சு சாஞ்சு வளருது. இது சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நான் ஆன்லைனில் மூங்கில் ஸ்டிக் ஆர்டர் போட்டிருக்கேன். அதான் இப்போ நம்ம வச்சு சப்போர்ட் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்னென்னா ரூ. 150 வருது. இதில் 20 ஸ்டிக்ஸ் இருக்குது. இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லை. நான் வந்து இவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆன்லைனில் காட்டும்போதே நல்லா பெருசாக ப்ராடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை பாருங்கள். ஒரு செடிக்கு சப்போர்ட் கொடுக்குற ஸ்டிக் வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறவே நான் வந்து இன்னொரு ஸ்டிக்கு நட்டு வைக்கணும் போல் அப்படி தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இது வாங்கிட்டோம். நம்ம இதை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம செடிகளுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். மக்களே, இந்த ஸ்டிக்கை நம்ம இப்போ சேர்த்து வச்சு 2 இதாக நம்ம கட்டிட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்குது. அடுத்து ரொம்பவே வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது. நம்ம அன்னையில் பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து லாங்காக தான் தெரிஞ்சு, ஆனால் நம்ம கைக்கு வரும்போது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. அதனால் 2ஆக சேர்த்து வச்சு நான் கட்டிட்டேன். இதை நம்ம இப்போ நடலாம். இந்த செடியை ஒட்டி நம்ம நடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு நடுவோம். நல்லா வந்து கீழே வர நம்ம வந்து இறக்கிடலாம். இதை நம்ம இப்போ கயிறால் கட்டலாம். மக்களே, நம்ம இப்போ இந்த செடிக்கு மேலேயும் நம்ம இப்போ நாட் போட்டுட்டோம். அது போக கீழேயும் நம்ம நாட் போட்டுருவோம். நம்ம நாட் போடுறது ரொம்பவும் டைட்டாகவும் போட்டுற வேண்டாம், கொஞ்சம் லூஸாக போடுவோம். ஏன்னா வந்து செடி வளரணும், ரொம்ப இறுக்கி பிடிச்சி இருக்கக்கூடாது. இப்போ செடியோட மேலேயும் கீழேயும் நம்ம இப்போ நாட் போட்டோம். இப்போ சம்மர் சீசன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து காத்தடி காலம் வரும். அப்போ தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா ஸ்டிக்கு எப்படி தாங்க போகுதுன்னு தெரியல. இது வந்து சப்போர்ட்டுக்கு இருக்குமா என்னன்னே தெரியல. நர்சரிலையும் ஒரு செடி வாங்கினோம், மல்பெரி செடி. இது வந்து அவங்களே வச்சு கொடுத்த ஒரு ஸ்டிக்கு. அது கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம கொய்யா செடிக்கு ஏற்கனவே நம்ம சப்போர்ட்டுக்காக பிவிசி பைப் ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மூங்கில் ஸ்டிக்கை சப்போர்ட் கொடுக்கலாம். பிவிசி பைப்பு கொஞ்சம் அகலமாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா நிற்கிது. இருந்தாலும் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மூங்கில் ஸ்டிக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். இந்த செடி இந்த கொய்யா செடி வாங்கிட்டு வந்தபோது ரொம்பவே சாஞ்சு இருந்தது. இப்போ கொஞ்சம் இது நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கும்போது கொஞ்சம் வந்து பெட்டராக வளர்ந்துருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள். இதில் இந்த செடியில் 2 கிளைகளுமே சாஞ்சியாக இருக்குது. 2 கிளைகளுமே சேர்த்து வச்ச மாதிரி நம்ம இப்போ நாட் போட்டுடலாம். மக்களே, நம்ம வளர்க்குற செம்பருத்தி செடிக்கும் சப்போர்ட் ஸ்டிக் தேவைப்படுது. நான் ஆல்ரெடி சின்னதாக ஒரு குச்சி சப்போர்ட் கொடுத்துருந்தேன். இது இது நம்ம எடுத்துருவோம். நம்ம ஆர்டர் போட்ட மூங்கில் ஸ்டிக்கு நம்ம இப்போ சப்போர்ட் கொடுக்கலாம்.
மக்களே, நம்ம வச்சுருக்க செடிகளுக்கு நம்ம இப்போ சப்போர்ட் ஸ்டிக்கு நம்ம இப்போ கொடுத்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சுட்டோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.